இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே மூட நம்பிக்கையாலும் மத நம்பிக்கையாலும் முடங்கி கிடந்த போது ஒட்டுமொத்த கொள்கையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கி வைத்த போது அவற்றையெல்லாம் கண்கொண்டு எதிர்த்தெழுந்து பாருங்கள், பகுத்தறிவு ஒன்றே மனிதனை மேம்படுத்தும் என்று கூறியவர் பெரியார். ஆதி காலத்தில் இருந்து ஆண் பெண் என்று 2 பாலினங்களாக படைக்கப்பட்ட போது ஆணுடைய தேவைக்குதான் பெண், ஆணுக்கு சேவை செய்வதற்கு தான் பெண் என்று கூறியபோது என்ற பிரபஞ்சத்தை இந்த உலகம் எழுதிய போது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஆணுக்கு நிகரானவள் பெண், உங்களுடைய அடிமைகளை உடைத்து எறிந்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னவர் பெரியார். சாக்கடையில் கடந்த பெண்களை சிகரம் ஏற்றியவர்தான் பெரியார். குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்துவிட்டு அந்த குழந்தையுடைய கணவன் இறந்துவிட்டால் குழந்தையிலிருந்து முதியவர் ஆகும் வரை அந்த பெண்ணை விதவையாகவே கருதப்பட்ட இந்த சமுதாயத்தை கண்டு பெரியார் தினம் கொண்டார். அவர் வாழ்நாள் எல்லாம் பெண்களுக்காகவே போராடினார். குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டும், இன்னும் பெண்களுடைய திருமண வயதை அதிகரிக்க வேண்டும். எங்கே பெண்கள் கல்வி கற்றுவிட்டால் ஆண்களுடைய அடிமைத்தனத்திற்கு அழைத்து போக மாட்டார்கள் என்று அவர்களுடைய கல்வி காலகாலமாக மறுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் பெண் கல்விக்காக போராடி இருக்கிறார்கள். ஆனால் பெரியார் மட்டும்தான் இது பெண்களுக்கான போராட்டம், பெண்கள் தான் போராட வேண்டும் என்று பெண்களுக்கு புரிய வைத்து பெண்களே போராட வைத்தார். இந்த காலகட்டத்தில் பெண்கள் கல்வி கற்கிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் விட்டவரே பெரியார் தான். இடஒதுக்கீடு பெரியார் நம்பிய ஒரு முக்கியமான நோக்கம் அறிவே ஒளி. மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் அல்ல, கல்வி அறிவால் தான் உயர்ந்தான். அந்த எண்ணத்தில் இருந்துதான் இடஒதுக்கீட்டின் விதைகளை விதிக்கப்பட்டது. அது நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பின்தங்கிய மக்களுக்கு சமவாய்ப்பு கிடைக்காவிட்டால் சம உரிமை ஒருபோதும் கிடைக்காது. இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூகம் இல்லை, அது ஒரு நியாயம். பல தலைமுறைகளாக பின்தங்கிய மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சம உரிமை போன்றவை இந்த இடஒதுக்கீடு மூலமாக தான் கிடைத்தது. இன்னும் பலர் கூறுவார்கள் இடஒதுக்கீடு எல்லாம் தேவையில்லை என்று. அது ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்கிறது. அது சமநிலையை உருவாக்கும் ஒரு கொள்கை. பெரியார் நமக்கு சொன்னார், சிந்திக்க கற்றுக்கொள், இன்னும் கேள்வி கேட்க அஞ்சாதே. அது போன்ற மனப்பக்குவம் நம் அனைவருக்கும் இருந்தால்தான் பெரியார் கண்ட ஒரு நல்ல சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். பெரியார் பிறக்கும் முன் இந்த உலகில் இருள் சூழ்ந்திருந்தது, ஜாதி வேறுபாடை கொண்டு. பெரியார் பிறப்புக்கு முன் அந்த இருளில் இருந்து ஒளியாய் தோன்றியவர் தான் பெரியார். மனிதன் ஜாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தான், உயர் ஜாதி, கீழ் ஜாதி என்பதாக. சிலருக்கு கல்வி ஆலயம், நீர் நிலையம் எல்லாம் மறுக்கப்பட்டது. உயர் ஜாதிக்காரர்களுக்கு மட்டுமே கல்வி உரிமை, அரசு வேலைவாய்ப்பு அனைத்திருந்தது. சாதாரண மனிதர்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சமத்துவம் இல்லை என்றால் கல்வி வேண்டாம், சம உரிமை இல்லை என்றால் அரசு வேண்டாம் என்று கூறியவர் பெரியார். இந்த மாதிரி இருளான காலத்தில் தான் ஒரு வெளிச்சமான பெரியார் வந்தார். பெரியார் எழுதியிருக்கிறார், மனிதன் பிறப்பால் இல்லை, செயல்களால் தான் உயர்ந்தவன். மக்கள் அறிவால் சிந்திக்க கற்றுக் கொடுத்தார்கள். இன்று பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகம் போன்ற அனைத்து இடங்களிலும் மக்கள் நண்பர்கள் போல் பழக ஆரம்பித்து விட்டார்கள். தனது வாழ்நாளையே அர்ப்பணித்து மகன் வேறுபாடு, பெண்ணுரிமை, இடஒதுக்கீடு ஆகியவற்றை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்து சென்றார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கொள்கிறேன்.